What's up guys? Welcome back to our channel guys. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன் guys. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வெர்ஷன் 4.5 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க. இல்லை புரியல. ஆமாங்க, நிஜமாக தாங்க சொல்கிறேன், வந்துச்சு. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா May 5th தாங்க ரிலீஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை மாதம் கழிச்சு இதோட ஆகஸ்ட் மந்தில் வந்து 4.4.1 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது கடைசியாக 4.5 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றே சொல்லணுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த 3 ஃபீச்சர்ஸில் 2 ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. இதில் நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆமாம் கைஸ். ஸோ அதில் வந்து 2 ஃபீச்சர்ஸ் வந்து இதிலே தான் கொடுத்துறாங்க. அது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கேரியர் மோடில் அந்த ஸ்ட்ரீட் பிக்கப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான். இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இருக்கிறது தான். அண்ட் 3வது சேஞ்சஸ் வந்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கேரேஜுக்குள்ளே போனீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இருங்க நான் காட்டுறேன். இது வந்து மோட்ஸில் இருக்குது பாருங்க. இது வந்து நார்மலு, இதுவும் நார்மலு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பழைய கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பஸ்ஸு, ஆனால் இப்போ இப்படி மாற்றிட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, டிசைனாக இருக்குது பஸ்ஸு. அண்ட் இதுவும் சரி லெவலாக இருக்குது கைஸ். ஸோ பார்க்க செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கலரையும் இருக்குது. 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 கலர் ஆப்ஷனுமே சேம் தான். ஆனால் இது ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 1 டயர் தான். ஆனால் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இத்தனை 3 சேஞ்சஸ் தான் பண்ணிடுறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸு எப்படி இருக்கிறாங்கன்ட்டு நான் காட்டுறேன். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த சைடில் பார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள், இங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு ஆன்ட்டி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு, பேக் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்து சேம் தான். ஐ திங்க் எக்ஸ்ட்ரா ஒரு வெஹிக்கிள் ஆட் பண்ணிடுறாங்க கைஸ். ஆமாம் கைஸ், ஒரு வெஹிக்கிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. அது நான் காட்டவே இல்லை. ஸோ இதுதான் அந்த வெஹிக்கிள், பார்த்துக்கோங்க. இது வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வெர்ஷன் 4.5 ஆட் பண்ணிடுறாங்க. இது ஒன்று வெஹிக்கிள் தான் ஆட் பண்ணிடுறாங்க. மற்றதெல்லாம் சேம் தான். அந்த ஃபார்ச்சுனர், இனோவா அதெல்லாம் சேம் தான். அப்புறம் அந்த எம்ஜி, அந்த சின்ன வண்டி ஒன்று இருக்கும்ல எம்ஜி அது மாதிரி, அது கூட ஆட் பண்ணிடுறாங்க. சேம் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இத்தனை சேஞ்சஸ் தான் கைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்னமோ ஒன்றும் பண்ணல இவங்க. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் தான். பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இப்போ திரும்ப இதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஏன் தான் இப்படி இருக்கணும், கொஞ்சமாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமேன்ட்டு பண்ணிடுறாங்க. ஆனால் அது இருக்கிறது அப்போ அது பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இருக்கிறது அப்படியே இதில் ஆட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அங்கே இந்தியன்காரங்க இருப்பாங்க, இங்கே இந்தோனேஷியன்காரங்க இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த 3 சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. 4 சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வெஹிக்கிள் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரீட் பிக்கப் ஆட் பண்ணிடுறாங்க. அண்டு என்னது பஸ்ஸு ரெண்டு பஸ் ஃபேஸ் லிஃப்ட் பஸ் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான் வீடியோ. ஸோ நான் போடவே இருப்பேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் போடுறேன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பழைய வெர்ஷன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் யாருமே அப்டேட் பண்ணலைன்னா திரும்பவும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் ஸ்ட்ரீட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரீட் பிக்கப் டெர்மினல் போட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாரெல்லாம் என்னென்ன பார்க்கலாம். ஸோ இது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா சேம் சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, இதுவும் நல்லாயிருக்கு. எனக்கு பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியானாலே நம்ம ஃபேன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டிராஃபிக் மோட் தான் வெயிட்டிங். டிராஃபிக் மோட் எப்போ வரும்னு தெரியாது. ஓ கைஸ், இங்கேயும் பாருங்க கைஸ், பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, நைஸ். ஸோ இங்கே பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா வருங்க. ஐயோ, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே நான். கைஸ், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறோம். யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காம பாருங்கள். அண்ட் கைஸ், இன்னொன்று சேஞ்சஸ் சொல்ல வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு பெட்ரோல் மட்டும் தான் காட்டும் பழைய வருஷனில். இது தடவை திரும்பவும் அந்த சீட்ஸில் பேசஞ்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு கூட ஆட் பண்ணிடுறாங்க.
அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மேப்பு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் பிளாக்காக பண்ணிட்டாங்க. நான் பழைய வெர்ஷனோடு சேர்த்து கம்பேர் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மேப் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. மேப்பில் இன்டீரியரில் இருக்கிற மேப் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். சேம் டோர் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவங்க ஏறிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மேப்பில் பார்த்தாலே தெரியும். ஐயோ சிக்னல் போட்டுட்டு இருந்தால் அப்படியே நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டோமே. ஐயோ சரி பரவாயில்ல, ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம என்ன இது கேமு தானே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா என்ன ஒரு பேசஞ்சர்ஸ் கூட வரலையே கைஸ், யார் வரப்போகிறா? சரி நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட 4 சேஞ்சஸ் தான் கைஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோவா சேஞ்சஸ் இல்லை, பட் ஸ்டில் போடலான்னு நினச்சேன். சரி நீங்களே சொல்லுங்கள் கைஸ், பஸ் சிமுலேட்டர் இந்தியா பெஸ்ட்டா இல்லை பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா பெஸ்ட்டா? எப்படியும் நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாலையும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி சேம் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போது பஸ் சிமுலேட்டர் இந்தியா அவ்வளோவா யாரும் விளையாடுறதில்லை, ஏன்னா அவங்க வந்து ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணல. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, பட் ஸ்டில் அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். அது ஃபுல் இந்தியனில் இருக்கிற மாதிரி இல்லை. அந்த பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரே ஒரு பஸ்ஸு தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஐ மீன் ரோட்டில் போகிற பஸ்ஸு ஒரே ஒரு பஸ் தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அந்த என்னது பஞ்சாபு அந்த குஜராத்து அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆட் பண்ணிடுறாங்க. ஐயோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க கைஸ். ஸோ இதே மாதிரி தான் கைஸ். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து இப்போது போனீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க ஏறிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ ஏறிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், பாய், டாடா, பாய், அண்ட் ஸ்டே டியூன்ட்.